பாடத்திட்டத்தை ஒட்டிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமலில் இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்துள்ள நிலையில் இப்பொழுது இந்த தேர்வுகள் நடைபெறுகின்றன. தேர்வு கால அட்டவணையின்படி வரும் 6ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறுகின்றன. புதுச்சேரியில் 147 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7078 மாணவர்களும் 411 தனி தேர்வர்களும் இத்தேர்வுகளை எழுதுகின்றனர். காரைக்காலில் 27 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1024 மாணவர்களும் 183 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 69,20,000 ரூபாய் செலவில் திருபுவனைப்பாளையம், திருபுவனை சிலுக்காரிபாளையம் மற்றும் விநாயகப்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனைப்பாளையம் கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 6வது மற்றும் 8வது குறுக்கு தெருவிற்கு 12,10,000 ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணி, திருபுவனை திருமுருகன் நகர் விரிவாக்கம் பகுதியில் உட்புற வீதிகளுக்கு 32,20,000 ரூபாய் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சிலுக்காரிபாளையம் மயிலம் பாதை விரிவாக்க பகுதியில் 11,20,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி, விநாயகம்பட்டு கிராமத்தில் 13,70,000 ரூபாய் செலவில் சுடுகாடு சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், மனோகரன், ஒப்பந்ததார் ராஜேந்திரன், சந்தோஷ்குமார், ராஜேஷ், தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்க ஆளுநரும் முதல்வரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதிமுக சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் சிரமப்படுகின்றனர். தற்பொழுது வர்த்தக நிறுவனங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மத்திய அரசையும் எரிபொருள் துறை அமைச்சரையோ நாட்டு பிரதமரையோ முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்த வேண்டும். தேவைப்பட்டால் முதலமைச்சரும் ஆளுநரும் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும். போதை ஆசாமி ஆளுநர் மாளிகையில் உள்ளே புகுந்து இருந்து திட்டமிட்ட செயலல்ல. நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது. போதை ஆசாமிகள் வீட்டுக்குள் புகுவதும் அவர்களை வீட்டின் உரிமையாளர்கள் அடித்து துரத்துவதும் நடந்து கொண்டுதான் உள்ளது. துணைநிலை ஆளுநர் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற காவலர்கள் இந்த செயலுக்கு பொறுப்பேற்று அவர்கள் மீது டிஜிபி அவர்கள் உரிய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தமிழகத்தில் விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ப. சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரத்தின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் போதை ஆசாமி புகுந்ததற்காக பொறுப்பேற்று அமைச்சரும் முதல்வரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறும் நாராயணசாமி, ப. சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரத்தின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதற்கு பொறுப்பேற்று தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பதவி விலக நாராயணசாமி சொல்வாரா? உண்மையில் நாராயணசாமிக்கு காங்கிரஸ் ரத்தம் ஓடுகிறது என்றால் கார்த்திக் சிதம்பரத்தின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது சம்பந்தமாக குறைந்தபட்சம் தனது கண்டனத்தை பதிவு செய்வாரா? சட்டவிரோத ஆட்சி நடத்தக்கூடிய விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கண்டிக்கும் தைரியம் நாராயணசாமிக்கு உள்ளதா? புதுச்சேரிக்கு ஒரு நியாயம், தமிழகத்தின் நிலைப்பாடு என்று நாராயணசாமி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொலிட்டிக்கல் BA போன்று நாராயணசாமியின் செயல்பாடு இருக்கிறது. நாராயணசாமிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அதே போன்று அவர் சார்ந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். மார்டின் குழும நிறுவனர் மார்டின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் அமைச்சர் ஜான்குமார் சார்பில் பொதுமக்களுக்கு தடபுடலான அசைவு விருது அளிக்கப்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் மார்டின் குழுமம் சார்பில் பல மாதங்களாக நாள்தோறும் பொதுமக்களுக்கு தலைவாழை இலை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மார்டின் குழுமத்தின் நிறுவனர் மார்டின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் ஜான்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கமான உணவுகளுடன் கூடுதலாக இறால் வறுவல், ஃபிங்கர் ஃபிஷ், ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் வகைகள் வழங்கப்பட்டது. மேலும் வருகை தந்த பொதுமக்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. அந்த டிஃபன் பாக்ஸின் உள்ளே இனிப்பு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வு குறித்து அமைச்சர் ஜான்குமார் பேசுகையில், இன்று எனது தெய்வத்தின் பிறந்த நாள், அதை கொண்டாடும் விதமாக இந்த உணவு வகைகள் மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. வரும் அனைத்து மக்களும் வயிறார சாப்பிட்டுவிட்டு எனது தெய்வத்தை இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்றார். இந்த நிகழ்வில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
வில்லியனூரில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இளைஞர் அணி அமைப்பாளர் உட்பட திமுக நிர்வாகிகள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சங்கரதாஸ் வீதியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை உடனடியாக சரி செய்து சாலையை சீரமைக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தாவேகா மாநில நிர்வாகியும் முன்னாள் ஐஜியுமான சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சரின் தொகுதியான ராஜ்பவன் தொகுதியில் சங்கரதாஸ் வீதி உள்ளது. இங்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை பணிக்காக சாலை முழுவதும் பள்ளங்கள் தோண்டப்பட்டது. இதுவரை பணிகள் முடிக்காமலும் பள்ளங்களை மூடப்படாததாலும் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகியும் முன்னாள் ஐஜியுமான சந்திரன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுடன் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது கடந்த 6 மாதமாக சைக்கிளில் கூட செல்ல முடியவில்லை என அப்பகுதி மக்கள் அவரிடம் முறையிட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெறும் கடந்த 6 மாதமாக மந்தமாக நடைபெற்று வருகிறது என்றும் மக்கள் மேல் அக்கறை இல்லாமல் அமைச்சர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். உடனடியாக பணிகளை முடித்து பள்ளங்களை மூடி சாலையை சீரமைக்காவிட்டால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்களை திரட்டி போராடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கையை விடுத்தனர். இந்த ஆய்வின் பொழுது ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். காரைக்காலில் வணிக சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 1-2 நாட்களில் உணவகங்கள் மூடப்படும் என காரைக்கால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட உணவுகள் இயங்கி வந்த நிலையில் காரைக்கால் நகர பகுதியில் மற்றும் திருநள்ளாறு தமிழக பகுதியான நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் பெரும்பாலான உணவகங்களில் இட்லி மட்டும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக காரைக்கால் ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தலைவர் பாலகிருஷ்ணன் பேசுகையில், ஓரிரு நாட்கள் மட்டுமே சிலிண்டர் தற்பொழுது கையிருப்பு உள்ளதாகவும் நாளை முதல் இட்லி, தோசை, பூரி மற்றும் தொடர்ந்து சமைக்கும் பொருட்களும் நாளை முதல் நிறுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். ஒரே நேரத்தில் சமைக்கும் தயிர் சாதம், லெமன் சாதம், ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்டவைகள் மட்டும் நாளை முதல் விநியோகிக்கப்படும் என்றும், இதேபோல டீ கடைகள் நாளை முதல் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஓரிரு நாட்களுக்குள் சிலிண்டர் வரவில்லை என்றால் உணவகங்கள் மூடப்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முருங்கப்பாக்கம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டோபிகனா கட்டிடம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருங்கப்பாக்கம் பகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கான கட்டிடம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு அவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இக்கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து பயனற்ற முறையில் இருந்து வருகிறது. இதனை சரி செய்து புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை செயல்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தியின் தீவிர முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் 50 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் அமைக்க அரசாணை பெறப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சியின் ஆணையர் பாஸ்கர், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடன் படித்த நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவ மாணவிகள் அரசியல், வணிகம் மற்றும் உயர் அரசு பதவிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள் முதல் அரசின் உயர்ந்த அதிகாரிகள் முதல் பலரை உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து இரவு விருந்தையும் ஒன்று கூடி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி, பழனி, பொன்னப்பன், சக்திவேல், செல்வராஜ், செல்வம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடினர். விழாவிற்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மோகித் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணம், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், மாநில மாணவரணி தலைவர் குகன், பாலகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவி பிரபாவதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் பங்கேற்று பேசுகையில், முதல்வர் ரங்கசாமி மகளிருக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு, மகளிர் உரிமை தொகை, பிறக்கும் பெண் குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கின்றார். மக்களுக்கு சேவை செய்ய மனம் இருக்க வேண்டும். சிலர் பதவிக்கு வந்ததும் உடன் இருக்கும் கட்சியினரை மதிப்பது கிடையாது. தொகுதி மக்களை அனுசரித்து நடந்து போவதும் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது நல்லது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வளர முடியும். ரவிக்குமாருக்கு சேவை மனதுடன் பணிவு, அடக்கம் மற்றும் அன்பு நிறைந்துள்ளதால் அவருடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என்றார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த 1700 மகளிருக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார மக்கள் இயக்கம் முரளிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.